ரூத் 2:2 எடுத்து பாருங்க, அழகான வசனம். நான் சொல்கிற வசனம்லாம் எழுதி வச்சிங்க அப்படியே. அதான் மாமியாரை பார்த்து சொல்லுது மருமக, நான் வயல்வெளிக்கு போய் அங்கே அப்படின்னு நிறுத்துங்க. ஏன்னா அழகான வசனம். யாருடைய கண்ணிலையோ எனக்கு ஒரு வேளை தயவு கிடைக்குமோ பாருங்க. முடியாதுன்னு நினைக்கிற சூழ்நிலை கூட there's a possibility. எல்லா கதவும் மூடி இருந்தா கூட ஒரு சின்ன ஜன்னலாச்சும் எனக்கு திறந்துருக்குன்ற ஒரு எதிர்பார்ப்பு. see that is your expectation. அந்த மனசு ஒருவேளை யார் கண்ணிலாச்சும் எனக்கு தயவு கிடைக்குமா அப்படின்னு சொல்லாங்க. வாசிங்க முடியும். அவங்க எதுக்கு போறேன்றாங்கம்மா? அங்கே போய் பொறுக்கிறதுக்கு. சொல்லுங்க, என்ன கதிர்களை பொறுக்கிறதுனா என்ன தெரியுமா? தலையிலேருந்து 1-2 விழுங்க, அப்படியே 10 விழும். அவன் தான் கட்டி எடுத்துகிட்டு போகிறான், மிஸ்டேக்கில் 1 விழும். அந்த 1 கூட அவனுங்க 10 வாட்டி போனால் 11வது வாட்டி அவனுக்கு கூட எடுத்துகிட்டு போயிடலாம். ஆனால் அது போய் கொஞ்சம் பெருக்கி எடுத்துகிட்டு வரேன். சரி, இப்போ இந்த அம்மா போனது எதுக்கு? கதிர் பொறுக்கிறதுக்கு. சொல்லுங்க திருப்பி. கதிரை போய் இப்படி சொல்லுங்க, கதிரை போய் பொறுக்கிறதுக்கு. இப்படி பாக்கெட்டில் போடுங்க. ஆனால் அந்த அம்மா என்ன தான் தயவு வந்த நாள் என்னாச்சு தெரியுமா? கதிரை பொறுக்க போனுச்சு, அந்த அந்த நிலத்து ஓனரை பொறுக்கி பாக்கெட்டில் போட்டுக்குச்சு. இதுதான் என்னுடைய ஸ்டைல். அதான நடந்துச்சு. உற்சாகமாயிட்டுங்க. அதானம்மா நடந்துச்சு. ஏழை இல்லை அந்த அம்மா. கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த டைம் வரைக்கும் அந்த அம்மாவுடைய லைஃப் ஒரு நரகமா, எல்லாமே இருந்துருச்சு, எதிர்பார்ப்பு இல்லை, என்ன வாழ்கிறது. ஆனால் அந்த அம்மா சொல்லிட்டு போகிறாங்க, நான் போய் யார் கண்ணில் தயவு கிடைக்கட்டும், இதாக பொறுக்கி எடுத்துகிட்டு வரேன். அந்த தயவை நம்பி போனவங்க கடைசி அந்த ஓனரையே கல்யாணம் பண்ணி, அந்த நிலமும் உங்களுக்கு சொந்தம், அந்த நிலத்து ஓனரும் உங்களுக்கு சொந்தம். எப்படி நல்லா இருக்குதா? என்னம்மா ஓனரை பாக்கெட்டில் வச்சவங்க எத்தனை பேர் இருக்குதுங்க? அம்மா மாருங்க எல்லாம் தெரியும், ஐயா மாருங்கெல்லாம் சிரிச்சிட்டு அமைதியாகுதுங்க. பாருங்க, அவங்க அவ்வளோ சந்தோஷமாக வச்சு தாவீதுக்கு யாராக மாறினாங்க? பாட்டி. அவங்க வம்சத்தில் தான் இயேசுவானரும் பிறந்துக்கிறார். ஓ, இதுக்கு பேர் என்ன உயர்வுங்க? இது தயவுங்க. இதான் அவுட்டு வேஸ்ட்டுன்னு நினச்ச ஆளுக்கு என்ன உயர்வுங்க நினச்சிருக்குமா அந்த அம்மா? நீங்கள் பைபிளை நல்லா பார்த்தீங்கன்னா மோவாபியர்களை ஒதுக்கப்பட்டாங்க. கரெக்டாக இந்த அம்மா வம்சத்தில் உள்ள வருது. இதெல்லாம் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா அப்போ ரகசியம் ஒன்று இருக்குது. என்ன ரகசியம்? அவ்வளோ பேருக்கு சொன்னது என்னது? தயவு. செத்திலிருந்து தூக்கினார், கண்மாலை மேல் நிறுத்தினார். செத்திலிருந்து தூக்கினார், கண்மாலை மேல் நிறுத்தினார். பாவமா